ஜென்ஸ் தான் பண்ணணும் அந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. யாருமே நீங்க ஃபாலோ பண்ணணும்னா வண்டி டிரைவ் பண்றவங்க ஷூரா பண்ணலாம். யாரும் உங்களை விட பவர் இல்லாதவங்க, கம்மியா இருக்கவங்க, ஹெல்த்தி கம்மியா இருந்தா கூட பண்ண முடியும். அதுல அது சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். கொஞ்சம் நம்ம பயத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் டெக்னிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ரோட் சைட்ல இருந்து நம்ம சேஃப்டியான சைட்ல கொஞ்சம் மூவ் பண்ணிடுங்க வண்டி. ஏன்னா எடுக்கிறதே இல்லை, ஒரு 2 இயர்ஸா எடுக்கிறதுல எடுத்தாலும் ஜென்ஸ் யாராவது எடுத்து டைப் பண்ணி வச்சிடறாங்க. இது ரெஸ்ட் ஆகும் கம்பல்சரி. அதனால நீங்க கஷ்டப்படுவீங்கன்னா முதல்ல இது சொல்லிட்டேன். ஏன்னா இது நம்ம எடுக்க முடியலன்ட்டு இதுலயே கஸ்டமர்ஸ் கொஞ்சம் இதுவாயிடுவாங்க. கொஞ்சம் இதுலயே ஒரு பேனிக் ஆகி விட்டுருவாங்க. அதனால அது போடாம இருக்கிறதே பெட்டர். இல்ல நாங்களாம் அதை தொலைச்சுதான் வச்சிருக்கோம். பட் ஈஸி தான். ட்ரையாங்கிள் இந்த லாக் தான் பின்னாடி ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். எனி ரிப்பேர் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு கார் மேல தூக்கி வைக்கணும், டயர் மாத்துறதுன்னா கீழே வைக்கணும். நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மேம் சொல்ற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஹைவேல இருந்தா மேல டாப்ல வச்சா ஈவன் ஆல் கார்ஸ் கொஞ்சம் கேஷ் பண்ணி கேதர் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன இந்த ஷார்ட் ரோட் நம்ம ஸ்டேட் ஹைவே மிடில் இருக்கும்போதுன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 10 மீட்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு 30 feet நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கா மாதிரி இருந்ததுன்னா போதும். இப்போ இது ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்கும். மேல வைக்கலாம் மேம். ஆனா இது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். இப்போ சிட்டிக்குள்ளா பெரிய வண்டி வரதுக்காக நம்ம லாங் டிஸ்டன்ஸ் அது மேல வச்சா ரொம்ப ரெஃப்ளெக்டா தெரியும். இப்போ இது ரொம்ப இன்னும் ஒரு சேஃப்டி தான் உங்களுக்கு. 10 மீட்டர்ஸ் தள்ளி போயிட்டீங்கன்னா நம்ம எந்த வீல் ரிமூவ் பண்ண போறோமோ அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பாத்துங்க. அது நம்ம சேஃப்டி பாத்துங்க. ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணும்போது பைக் பக்கத்துல வரலாம், கார் பக்கத்துல வரலாம். அதுலயே நம்மளுக்கு மாற்று ஐடியாவே விட்டுருவோம். வேண்டாம் நம்ம இதை விட்டுறலாம் கார் அப்படின்ட்டு நம்ம பயப்படுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் சேஃப்டியா வச்சுட்டோம்னா ஈஸியா மாட்டிக்கலாம். ஒரு 5 minutes மேல ஆகாது டைம். கரெக்டா பண்ணா ஒரு 5 minutes தான் ஆகும். இப்போ நம்ம இது வச்சுட்டோம். இப்போ நம்ம உள்ள இருந்து ஸ்டெப்னி எடுத்துட்டோம். நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கா நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா ஒரு 2 ஸ்டோன் ரோட்ல இருந்து எடுத்து 2 காருக்கு நம்ம இந்த ஃப்ரண்ட் ரைட் நான் தூக்க போறோம்னா பேக் ரியர் லெஃப்ட் அதை லாக் பண்ற மாதிரி 2 கல்லு ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ளோசர். ஹேண்ட் பிரேக் இஸ் பவர் தான், பட் ஸ்டில் நம்ம ஒரு சேஃப்டிக்கு வைக்கலாம். வச்சுக்கிறது பெட்டர். முடிஞ்சா வச்சுக்கலாம், இல்லைன்னா அதுக்காக வேணும்னு அவசியமா கம்பல்சரி கிடையாது. இருந்தா ஒரு பெட்டர் தான். இப்போ வண்டி ஹேண்ட் பிரேக்ல இருக்கு, வண்டி மூவ் ஆகாது, ஷேக் ஆகாது, எதுவுமே ஆகாது. ட்ரெஸ் வைக்கிற மாதிரி இல்ல இப்படி முட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு இந்த மேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வெளியில வேற ட்ரிக்ஸ் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மேட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக்கிங் எடுத்துன்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வீலை லூஸ் பண்ணலாம். வீல் லூஸ் பண்ணும்போது மிரர்ஸ் ஓப்பன்ல இருந்தா கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கைப்பட்டதுன்னா மிரர்ஸ்ல டேமேஜ் ஆகுது. அதனால அதுதான் ஜாஸ்தி காஸ்ட் இருக்கலாம். முன்னாடி மிரர் காஸ்ட் கூட கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா. பையன்